நாம் தமிழர் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன், அருந்ததியர் சமூகத்தினர் பற்றிய சீமானின் பேச்சு களத்தில் தங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறினார். கட்சி பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு கூட சீமானை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சீமானின் பேச்சு மற்றும் நடவடிக்கைகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள், கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 20 பேர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அருந்ததியர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா, அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாக நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அருந்ததியர் சமூகம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க. களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. கொள்கை முன்னுக்கு பின் முரண்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம மக்கள் சேவைக்காக தான் வரோம். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ வாய்ப்பு இல்லைன்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டும். ஏற்கனவே கிருஷ்ணகிரி, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகிய நிலையில் தற்போது கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு விலகியிருக்கிறார்கள். மேலும் சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.